ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களோட புஜ்ஜிமா. ஒரு காலத்தில் சோமநாதன் என்ற ஒரு மனிதன் இருந்தான். அவன் ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தில் உயர் பதவியில் இருந்தான். அவனிடம் அதிகாரம் இருந்தது, பெரும் செல்வம் இருந்தது. அவனை சுற்றி எப்போதும் ஒரு கூட்டமே இருந்தது. ஆனால் இவ்வளவு வசதிகளுக்கு இடையிலும் அவனது மனம் எப்போதும் ஒருவித பதற்றத்துடனேயே இருந்தது. இரவில் தூக்கம் வரும்போது நாளை என்ன நடக்குமோ என்ற கவலை அவனை கவ்வி கொண்டது. ஒரு நாள் காலையில் அவன் கண்ணாடி முன் நின்றபோது தன் முகத்தில் இருந்த அந்த தேடல் அவனுக்கு புரிந்தது. அவன் கண்ணாடியிடம் கேட்டான், எல்லாம் இருந்தும் ஏன் என்னால் ஒரு நிமிடம் கூட அமைதியாக இருக்க முடியவில்லை? அவனது மனசாட்சி அவனிடம் சொன்னது, நீ தேடும் நிம்மதி இந்த பெரிய நகரத்தின் இரைச்சலில் இல்லை. அது உனக்கு வெளியே எங்கோ இருக்கிறது. அதை கண்டுபிடி. சோமநாதன் அன்று தன் வேலையை துறந்தான். தன் சொத்துக்களை தன் குடும்பத்தினரிடம் ஒப்படைத்துவிட்டு ஒரு சிறிய பையை தூக்கி கொண்டு பயணமானான். அவனது முதல் இலக்கு ஒரு பெரிய மலைப்பகுதி. அங்கு ஒரு முனிவர் இருப்பதாக கேள்விப்பட்டான். அமைதி என்பது தனிமையில் இருக்கும் என்று அவன் நம்பினான். காடுகளையும் மேடுகளையும் கடந்து அவன் அந்த முனிவரிடம் சென்றடைந்தான். அந்த முனிவர் மிகவும் அமைதியாக தியானம் செய்து கொண்டிருந்தார். சோமநாதன் அவரிடம் பணிந்து கேட்டான், ஐயா, எனக்கு நிம்மதி வேண்டும். அதற்காக நான் எதையும் செய்ய தயார். முதியவர் மெதுவாக கண்களை திறந்து அவனை பார்த்தார். நீ எதையாவது செய்ய நினைக்கும் வரை உனக்கு நிம்மதி கிடைக்காது. நீ எதையும் செய்யாமல் இருக்க பழக வேண்டும் என்று கூறி மீண்டும் கண்களை மூடிக்கொண்டார். சோமநாதனுக்கு இது புரியவில்லை. அவன் அந்த முனிவரிடம் அருகிலேயே ஒரு வாரம் கூட தங்கிக் கொண்டே இருந்தான். ஆனால் அந்த தனிமை அவனுக்கு அமைதியை கொடுக்கவில்லை. மாறாக அவனது பழைய நினைவுகள், செய்த தவறுகள், அடைந்த தோல்விகள் என அனைத்தும் அவனது மனத்திரையில் ஓடி அவனை காயப்படுத்தின. தனிமை என்பது வெளியுலக சத்தத்தை மட்டும்தான் நிறுத்துமே தவிர உள்ளுக்குள் இருக்கும் சத்தத்தை நிறுத்தாது என்பதை அவன் உணர்ந்தான். அங்கிருந்து கிளம்பிய அவன் ஒரு கடற்கரை கிராமத்தை அடைந்தான். அங்கு ஒரு வயதான மீனவர் தனது கிழிந்த வலையை தைத்து கொண்டிருந்தார். அவருக்கு பெரிய வருமானம் இல்லை. அன்றைய உணவிற்கே அவர் கஷ்டப்பட்டார். ஆனால் அவரது முகத்தில் ஒரு அலாதியான தேஜஸ் தெரிந்தது. சோமநாதன் அவரிடம், ஐயா, உங்களுக்கு நாளைக்கு சோற்றுக்கே வழியில்லை. ஆனால் எப்படி இப்படி நிம்மதியாக இருக்கிறீர்கள் என்று கேட்டான். அந்த மீனவர் கடலை காட்டி சொன்னார், தம்பி, இந்த கடலை பார். சில சமயம் இது அமைதியாக இருக்கும், சில சமயம் ஆக்ரோஷமாக இருக்கும். ஆனால் கடல் என்றுமே வருத்தப்படுவதில்லை. வருவது வரட்டும் என்று அது ஏற்றுக்கொள்கிறது. நானும் அப்படிதான். கடலுக்கு செல்வேன், மீன் கிடைத்தால் உண்பேன், கிடைக்காவிட்டால் பட்டினி இருப்பேன். எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டால் அங்கே நிம்மதி பிறக்கும். சோமநாதனுக்கு தெளிவு பிறக்கத் தொடங்கியது. ஏற்றுக்கொள்ளுதல் என்பதுதான் முதல் படி என்பதை அவன் புரிந்து கொண்டான். ஆனாலும் அவனது தேடல் முடியவில்லை. அவன் ஒரு பெரிய கோவிலுக்கு சென்றான். அங்கே மக்கள் ஆயிரக்கணக்கில் கூடி பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தனர். அங்காவது அமைதி கிடைக்குமா என்று பார்த்தான். ஆனால் அங்கேயும் மக்கள் ஒருவித போட்டியில் இருப்பதை கண்டான். ஒருவன் இன்னொருவனை முந்தி சென்று சாமியை தரிசிக்க துடித்தான். ஒருவன் தன் கோரிக்கையை சத்தமாக சொல்லி அழுது கொண்டிருந்தான். அங்கே அமைதியை விட வேண்டுதல்தான் அதிகமாக இருந்தன. கடவுளிடம் கேட்பதல்ல நிம்மதி, கடவுள் கொடுப்பதை திருப்தியாக அனுபவிப்பதே நிம்மதி என்று எண்ணியவாறு அவன் அங்கிருந்து வெளியேறினான். வழியில் அவன் ஒரு பாடசாலையை கண்டான். அங்கே குழந்தைகள் ஓடி பிடித்து விளையாடி கொண்டிருந்தனர். ஒரு குழந்தை கீழே விழுந்து அழுது கொண்டு இருந்தது. அடுத்த நிமிடம் தன் காயத்தை துடைத்துவிட்டு மீண்டும் விளையாடத் தொடங்கியது. அந்த இடத்தில்தான் அவன் மன்னித்தல் மற்றும் மறத்தல் ஆகிய இரண்டு பெரும் இரகசியங்களை கண்டான். கவலையை நிமிடத்திற்கு மேல் சுமக்காத அந்த குழந்தைகளின் மனமே சொர்க்கம் என்பதை அவன் புரிந்தான். பயணம் தொடர்ந்தபோது சோமநாதன் ஒரு அடர்ந்த காட்டிற்குள் சென்றான். அங்கே ஒரு நீரோடை ஓடிக்கொண்டிருந்தது. தாகத்திற்காக அவன் நீர் அருந்த சென்றபோது அந்த நீரோடை கல்லிலும் முள்ளிலும் பட்டு சத்தம் எழுப்பியபடி ஓடுவதை கவனித்தான்.
அந்த நீரோடை தன் பாதையில் வரும் தடைகளை தகர்க்க முயலவில்லை. மாறாக தடைகளை சுற்றி கொண்டு தன் பயணத்தை தொடர்ந்தது. வாழ்க்கையில் பிரச்சனைகள் என்பது கற்களை போன்றவை. அவற்றோடு மோதிக்கொண்டிருந்தால் வலிதான் மிஞ்சும். அவற்றை சுற்றி கொண்டு முன்னேறுவதே புத்திசாலித்தனம் என்று அந்த நீரோடை அவனுக்கு பாடம் புகட்டியது. இப்போது சோமநாதனின் உள்ளத்தில் ஒரு சிறு மாற்றம் தெரிய தொடங்கியது. அவன் மெதுவாக புன்னகைக்கத் தொடங்கினான். அடுத்ததாக அவன் ஒரு பெரிய சந்தைக்கு சென்றான். அங்கே ஒரு வியாபாரி மிகவும் நேர்மையாக வியாபாரம் செய்து கொண்டிருந்தார். அவருக்கு லாபம் குறைவாக இருந்தாலும் வரும் வாடிக்கையாளர்களை இன்முகத்தோடு வரவேற்றார். சோமநாதன் அவரிடம், இந்த இரைச்சலான சந்தையில் உங்களுக்கு எப்படி நிம்மதி கிடைக்கிறது என்று கேட்டான். அந்த வியாபாரி சொன்னார், ஐயா, என் மனம் ஒரு தாமரை இலை போல இருக்கிறது. இரைச்சல் என்னும் நீரில் நான் இருந்தாலும் அந்த நீர் என்மேல் ஒட்டுவதில்லை. நான் என் வேலையை சரியாக செய்கிறேன். பலனை பற்றி கவலைப்படுவதில்லை. இது பகவத்கீதையில் சாரத்தை அவனுக்கு நினைவுபடுத்தியது. கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. மாலையில் அவன் ஒரு பூங்காவில் அமர்ந்திருந்தான். ஒரு செடியில் ஒரு அழகான பூ பூத்திருந்தது. அந்த பூ இன்னும் சில மணி நேரங்களில் வாடிவிடும் என்று அதற்கு தெரியும். ஆனாலும் அது தன் நறுமணத்தை அந்த நிமிடம் முழுவதும் பரப்பிக் கொண்டிருந்தது. நாளை என்ன நடக்கும் என்ற கவலையில் இன்றைய அழகை தொலைக்க கூடாது என்பதை அந்த பூ அவனுக்கு உணர்த்தியது. சோமநாதன் இப்போது தன் ஊருக்கே திரும்ப முடிவெடுத்தான். ஆனால் அவன் இப்போது பழைய சோமநாதன் இல்லை. அவனது நடை, உடை, பாவனை அனைத்தும் மாறியது. வழியில் அவன் தன் பழைய நண்பன் ஒருவனை சந்தித்தான். அந்த நண்பன் மிகுந்த மன அழுத்தத்தில் இருந்தான். சோமநாதன் அவனை அழைத்து கொண்டு ஒரு மரத்தடியில் அமர்ந்தான். நண்பன் தன் கவலைகளை அடுக்கினான். எனக்கு நஷ்டம் வந்துவிட்டது. என் பிள்ளைகள் என்னை மதிப்பதில்லை. என் உடல்நிலை சரியில்லை என்று புலம்பினான். சோமநாதன் அவனிடம் ஒரு கதையை சொன்னான். ஒரு ராஜா தன் மந்திரியிடம், எனக்கு ஒரு வாக்கியம் வேண்டும். அது நான் மகிழ்ச்சியாக இருக்கும்போது சொன்னால் வருத்தப்பட வைக்க வேண்டும். வருத்தமாக இருக்கும்போது சொன்னால் மகிழ்ச்சி தர வேண்டும் என்று கேட்டார். மந்திரி சொன்னார், மன்னா, அந்த வாக்கியம் இந்த நிலையிலும் கடந்து போகும். சோமநாதன் தன் நண்பனிடம் சொன்னான், உன் கஷ்டமும் நிரந்தரமில்லை, உன் இன்பமும் நிரந்தரமில்லை. இந்த உண்மையை மட்டும் பிடித்துக்கொள், உனக்கு நிம்மதி கிடைக்கும். நண்பனின் கண்களில் ஒரு புதிய ஒளி தெரிந்தது. சோமநாதன் மீண்டும் தன் வீட்டிற்கு சென்றான். அங்கே அவனது குடும்பத்தினர் அவனுக்காக காத்திருந்தனர். அவன் அவர்களிடம் மன்னிப்பு கேட்டான். நான் நிம்மதியை தேடி எங்கோ சென்றேன். ஆனால் அது எனக்குள்ளேயேதான் இருந்தது என்பதை இப்போது நன்றாக உணர்கிறேன் என்றான். அவன் தன் பணிகளை மீண்டும் தொடங்கினான். ஆனால் இப்போது அவனிடம் பதற்றம் இல்லை. அவன் ஒவ்வொரு காலையும் தியானத்துடன் தொடங்கினான். தியானம் என்பது எதையும் நினைப்பதே அல்ல, மாறாக மனதை ஒரு அமைதியான ஏரி போல வைத்திருப்பது என்பதை அவன் பழகி கொண்டான். தேவையற்ற எண்ணங்கள் வரும்போது அவற்றை ஒரு மேகத்தைப் போல கடந்து போக அனுமதித்தான். எதற்கும் அவன் உடனடியாக எதிர்வினையாற்றவில்லை. அவன் மக்களுக்கு உதவ தொடங்கினான். தன் செல்வத்தில் ஒரு பகுதியை தேவையுள்ளவர்களுக்கு கொடுத்தான். கொடுப்பதில் இருக்கும் இன்பம் சேர்ப்பதில் இல்லை என்பதை அவன் கண்டுகொண்டான். மற்றவர்களின் முகத்தில் அவன் கண்ட புன்னகை அவனது மனதிற்கு பெரிய நிம்மதியை கொடுத்தது. ஒரு நாள் அவன் கடற்கரையில் அமர்ந்து சூரியன் மறைவதை பார்த்து கொண்டிருந்தான். இப்போது அவனுக்குள் எந்த கேள்வியும் இல்லை. நிம்மதி எங்கே இருக்கிறது என்ற தேடல் அவனுக்குள் முற்று பெற்றது. அவன் உணர்ந்த உண்மை இதுதான். நேற்று என்பது ஒரு கனவு, நாளை என்பது ஒரு மர்மம், இன்று மட்டுமே நமது கையில் இருக்கும் ஒரு பரிசு. நிம்மதி என்பது ஒரு இலக்கு அல்ல, அது ஒரு பயணம். நாம் எப்போது ஓடுவதை நிறுத்திவிட்டு இருக்கும் இடத்தில் இருந்தபடியே மூச்சை ஆழமாக இழுத்து விடுகிறோமோ அப்போதே நிம்மதி தொடங்கி விடுகிறது. மனதை சுத்தமாக வைத்திருப்பது என்பது தேவையற்ற குப்பைகளை அங்கே அனுமதிக்காமல் இருப்பதே ஆகும். சோமநாதன் இப்போது ஒரு முழுமையான மனிதனாக உணர்ந்தான். அவன் வாழ்ந்த நாட்களை விட அவன் உணர்ந்து வாழ்ந்த நாட்களே அவனுக்கு பிடித்திருந்தன. யாரிடமும் எதையும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் அவனுக்கு இல்லை.
உன்னையே நீ அறிவாய் என்ற தத்துவத்தின்படி அவன் அமைதியின் உச்சாணி கிளையில் அமர்ந்திருந்தான். இந்த கதை நமக்கு சொல்வது ஒன்றே ஒன்றுதான். நாம் அனைவரும் சோமநாதனைப் போலதான் ஏதோ ஒன்றை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் எதை தேடுகிறோமோ அது நம்மிடமே இருக்கிறது. அமைதி என்பது நமக்குள் இருக்கும் ஒரு குளம். அதன் மேலெழுந்த அலைகளை கட்டுப்படுத்தினால் அடியில் இருக்கும் தெளிவான நீரை நாம் காணலாம். இந்த நொடியில் வாழ பழகுவோம், நிம்மதியை அடைவோம். இந்த ஸ்டோரி உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தடுத்து போடுற வீடியோஸை அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக பார்க்க முடியும். பை ஃப்ரெண்ட்ஸ்.